ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கள் வீட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் அன்னிக்கு வளகாப்பு. இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வருஷத்தட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே ஓரமாக வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸாக விளக்கு ஏற்றிட்டு அங்கே வாங்கிட்டு வந்த வருஷத்தட்டு, அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து செஞ்ச அந்த பொரி, அதாவது பிள்ளையாரே வந்து அப்படியே கூம்பு சைஸில் செஞ்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து சைடில் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு ரீசெண்டாக நாங்கள் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. அப்போ வந்திருந்தவங்கள நம்ம அந்த சைடில் எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து வரிசை வந்து முன்னாடி வந்து நம்ம வச்சுட்டு தானே நம்ம ஆரம்பிக்கணும். அதனால் பொண்ணு அழைச்சிட்டு வரத்துக்குள்ளாரே நாங்கள் வந்து இங்கே பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்போது அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன நம்ம வருஷத்தட்டில் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோமோ அது எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த கூம்பில் அரிசியும் பொட்டுக்கல்ல உள்ள கூம்பு அது எல்லாத்தையும் நம்ம அதை எடுத்தாங்க நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டு எல்லா வருஷத்தட்டையும் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பொண்ணை வந்து அழைச்சிட்டு வராங்க. 7வது மாதம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸில் நம்ம இப்போது செய்கிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உட்கார வச்சாச்சு. பழக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உட்கார வச்சாச்சு. இப்போது மாலையை வந்து அண்ணன் தான் வந்து போடணும். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்போது போடுறாங்க. ஏன்னா முறைப்படி போடணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து உட்கார வச்சு மாலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறது, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து நம்ம இப்போது செய்யணும். 1 by 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆரம்பித்து வச்சிடணும் அந்த ஃபங்க்ஷனை. சைடில் வந்து தீரா வந்து சாக்லேட் எடுக்கிற வேலையை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. யாராவது பார்க்குறாங்களான்னு சைடில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே பொட்டு வச்சு நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நலுங்கு போட்டு ஆரம்பிச்சிடுறோம். ஒன் பை ஒன்னாக அடுத்தது வந்து அச்சதையை வந்து தூவிட்டு ஆசீர்வாதம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து மாமியார் சைடு முறை அப்படிங்கிறதுனால ஜீனி போட்டு வாயில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்வீட் தானே கொடுக்கணும். அடுத்தது வந்து நலுங்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1 by 1 நம்ம வந்து வளையல் போடுறது. பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சதையை தூவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வளையல் போடுறது தான். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் உடைச்சு முடிச்சாச்சு. தேங்காய் உடைச்சிட்டு உடைச்ச தேங்காய் வந்து நம்ம வந்து இப்போ பிள்ளையாருக்கு வைக்கணும். அவருக்கு ஃபஸ்ட்டு அவரை கும்பிட்டுட்டு தானே நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இப்போ தேங்காய் உடைச்சிட்டு இப்போ சாம்பிராணி போடணும். வளையல் எல்லாருமே வரிசையில் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அது எல்லாத்தையுமே இந்த வாழையில வந்து 1 by 1 எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாம்பிராணி போட வந்து ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுதான் சைடில் வந்து தீரா வந்து விளாண்டுட்டுருக்கா. நீரில் ஆகணும். நம்ம எல்லாமே செஞ்சாச்சு. அதனால் இப்போது நீரில் ஆகிறதுக்காக தண்ணி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போது மணி அடித்து சாம்பிராணி போட்டாச்சு. சாம்பிராணி காமிச்சிட்டு சூரிய பகவானுக்காக கிழக்கு நோக்கி அவருக்கும் நம்ம வந்து காமிச்சிடுறோம். தீபாராதனை காமிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து சூடம் ஏற்றணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அப்படியே வரிசையை செய்ய வேண்டியதுதான். இப்போ சூடத்தை ஏற்றி பிள்ளையாருக்கு என்னென்ன நம்ம வச்சுருக்குறோமோ, படையலுக்கு நல்ல விளக்குக்கு எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து சூடம் வந்து தீபாராதனை வந்து நம்ம காமிக்கணும்.
காமிச்சிட்டு இப்போ நல்ல விதமாக நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் வந்து தொட்டு கும்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நல்லா சாமியை நல்ல விதமாக இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் நல்ல விதமாக குழந்தை பிறக்கணும் எல்லாம் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம வந்து நீரில் ஆகணும். தண்ணியை நீரில் ஆவியாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம வந்து சர்க்கரை இதெல்லாம் போட்டு வாயில் போட்டுட்டு திரும்பி இப்போ வளையல் போட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கையில், ஏன்னா கையில் தான் நம்ம காப்பு, அதாவது வேப்பிலை காப்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும் வேப்பிலை காப்பை. அடுத்தது வெள்ளி காப்பு 2 கைக்கும் 2, தங்க காப்பு 2 கைக்கும் 2. ஃபஸ்ட்டு 2 கைக்கும் வேப்பிலை காப்பு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து வேப்பிலை காப்பு போடணும். அடுத்த ஸ்டெப் வந்து வெள்ளி காப்பு இந்த கைக்கு ஒன்றும் இந்த கைக்கு ஒன்றும் வெள்ளி காப்பு போட்டுடுறோம். அடுத்தது தங்க காப்பு இந்த கைக்கு ஒன்றும் இந்த கைக்கு ஒன்றும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து வளையலை வந்து நம்ம கலராக சேஞ்ச் பண்ணி தானே நம்ம போடுவோம். அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. 1 பை 1 வந்து போட்டுடுறோம். அவங்க முறையில் வந்து மாமியார் முறையில் போட்டாச்சு. அடுத்தது வந்து நாத்தனார் முறை வந்து போடணும். நாத்தனார் முறைக்கு நான் வந்து போட்டேன். அதே வளையல் போட்டுட்டு அது ஸ்வீட்டு கொடுத்துட்டு பொட்டு வச்சுட்டு அச்சதையை தூவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வளையல் போடுறது தான். வளையல் போட்டாச்சு. அடுத்தது 1 பை 1 வந்திருந்தவங்களுக்காக வந்திருந்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வளையல் போட கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து 1 பை 1 வந்து வளையல் போட்டாச்சு. ஒவ்வொரு தரப்புலேருந்து அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்திருந்த எல்லா வந்து சுமங்கலிகளும் வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா வந்து வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 1 பை 1. ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க தரப்பில் வந்து இந்த கைக்கு இந்த கைக்கு மொத்தமாக 2 வளையல் வந்து போட்டிருந்தாங்க. அப்பயே சைடில் வந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வாழைப்பழம், அப்புறம் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் அரிசி, வளையல் இதெல்லாம் போட்டு வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுதான் நம்ம இப்போ கொடுக்கறதுக்காக. அதை வந்து இப்போ வளையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தானே அவங்க செய்கிறவங்களுக்கு. இது வந்து பொண்ணோட அம்மா வந்து போட்டாங்க வளையல். அவங்க முறையை முடித்ததுக்கப்புறம் 1 பை 1 லாஸ்ட்டு வந்திருந்தவங்களே போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கையில் கவுண்டிங் பார்த்து ஒரு கையில் வந்து ரெட்டைப்படையாகவும் ஒரு கையில் வந்து ஒத்தப்படையாகவும் இருக்கணும். அதனால் அந்த கவுண்டிங்கை பார்த்து வளையல் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூ முடிக்கணும். பூ முடிக்கிறது வந்து அந்த வளையல் ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம பூ முடிக்கணும். வளையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கையிலையும் அந்த கையிலையும் வந்து பூவை முடிச்சாச்சு. அடுத்து வந்து சாதம் ஊட்டுறது. இது மாமியார் முறை வந்து சாதம் ஊட்டுறாங்க. 7 மாதம் அப்படிங்கிறதுனால 7 வகையான சாதம் வந்து வச்சாச்சு. 7 வகையான சாதத்தையும் நம்ம வந்து ஊட்டுறோம். ஃபஸ்ட்டு வந்து மாதமாக இருக்கிறவங்களுக்கு தானே ஊட்டணும். அதனால் வந்து பொண்ணுக்கு வந்து ஊட்டியாச்சு. 7 வகையான சாதத்தை ஊட்டியாச்சு. அடுத்தது வந்து நாத்தனார் முறையில் சாதத்தை ஊட்டணும். அதனால் ரொம்ப சாதத்தை ஊட்டினா அவங்களால சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து
வாயில் வச்சு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஆலங்கரைக்கிறது. ஆலம் வந்து திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஆலங்கரைக்கிறோம். ஆலங்கரைச்சிட்டு 3 வந்து கொஞ்சம் வயசானவங்க ஏஜ்டு பர்சன் வந்து நமக்கு வந்து ஆலங்கரைச்சாங்க. திருஷ்டி எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வாசலில் நம்ம வந்து திருஷ்டிக்காக நம்ம வந்து அதை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்ல விதமாக வந்து வளகாப்பு வந்து இனிதே நிறைவடைஞ்சுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான். இதில் அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்திருக்கிறவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும். மொத்தமாக எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க மாசமாக இருக்கனால குனிஞ்சு எப்போ பார்த்தாலும் நம்ம நிமிர முடியாது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு தரியாக நமக்கு வந்து காலைல விழுவ சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் நாங்கள் பண்ணிட்டோம். இதில் வந்து சைடில் வந்து திருட்டுத்தனமாக இந்த தீரா குட்டிக்கு வந்து அந்த சாக்லேட்டு மேலே மட்டுமே தான் கண்ணாக இருந்துச்சு. அதை தான் அவள் எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து கிழக்கு பக்கமாக நிற்க வச்சு எல்லாருமே 1 by 1 சைடில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கமாக நிற்க சொல்லியாச்சு. எல்லோரும் நின்றுட்டு ஒரே தடவை மொத்தமாக வந்து காலில் விழுவுங்க அப்படின்னாச்சு. இதில் சாக்லேட்டை வந்து எல்லாத்தையும் சட்டையிலெல்லாம் கொட்டிட்டு வந்து தீரா அள்ளி கொண்டாந்து போட்டுட்டா. இதில் காலில் விழுந்தாச்சு. இப்போ எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வந்திருக்கவங்க இதுதான் நாங்கள் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட்டு வந்தவங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கு பணம் வச்சு கொடுக்குறது, வரிசை வச்சு கொடுக்குறது, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க 1 by 1. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ராசஸே வந்து சாப்பாடு தான். சாப்பாடு வந்து 5 வகையான சாதம், அப்புறம் வந்து இந்த சைட் டிஷ்லாம் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் ரைஸ், கோகோனட் ரைஸ், அப்புறம் வந்து புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இது எல்லாமே நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. தொட்டுக்க வந்து ஊறுகாய், அப்புறம் வந்து வெத்தல், துவையல், அப்புறம் மசால் வடை, இதெல்லாம் வந்து இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸாக உட்காந்தாச்சு. இதில் தீராவுக்கு அவள் வந்து அவளுக்கு வெத்தல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை சாப்பிட்டா. இதுதான் எங்கள் வீட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் சூப்பராக நிறைவடைஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.